வணக்கம் நேர்களே, என்னுடைய சேனல் அக்கவுண்ட்ஸ் அண்ட் காஸ்டிங் குருவுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த வீடியோல சேல்ஸ் வேல்யூ வேரியன்ஸ், சேல்ஸ் பிரைஸ் வேரியன்ஸ், சேல்ஸ் வால்யூம் வேரியன்ஸ், சேல்ஸ் மிக்ஸ் வேரியன்ஸ் அண்ட் சேல்ஸ் குவான்டிட்டி வேரியன்ஸை பத்தி பார்க்கலாம். சேல்ஸ் வேல்யூ வேரியன்ஸை டெரைவ் பண்றதுக்கு உண்டான ஃபார்முலா வந்து பட்ஜெட்டட் வேல்யூ ஆஃப் சேல்ஸ் மைனஸ் ஆக்சுவல் வேல்யூ ஆஃப் சேல்ஸ். இங்க சில பேசிக் இன்புட்ஸ் இருக்கு. ஏ, பி, சி அன்னு 3 ப்ராடக்ட் இருக்கு. அந்த 3 ப்ராடக்ட்டுக்கு உண்டான பட்ஜெட்டட் அண்ட் ஆக்சுவல் ஃபிகர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பட்ஜெட்டட் குவான்டிட்டி, பட்ஜெட்டட் ப்ரைஸ் அண்ட் பட்ஜெட்டட் சேல்ஸ் வேல்யூ இங்கே இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் உண்டான ஆக்சுவல் குவான்டிட்டி சோல்டு ப்ளஸ் ஆக்சுவல் சேல்ஸ் ப்ரைஸ் அண்ட் ஆக்சுவல் சேல்ஸ் வேல்யூ இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பட்ஜெட்டட் சேல்ஸ் வேல்யூ வந்து டோட்டல் பார்த்தீங்கன்னா 49,500 rupees அண்ட் ஆக்சுவல் சேல்ஸ் வேல்யூ டோட்டல் பார்த்தீங்கன்னா 58,400 rupees. ஸோ ஆக்சுவல் சேல்ஸ் வேல்யூ வந்து 58,400 rupees which is higher than budgeted sales value. ஸோ 49,500 மைனஸ் 58,400 வந்து பார்த்தீங்கன்னா 8,900 rupees which is favorable. ஏன்னா ஆக்சுவல் சேல்ஸ் வேல்யூ வந்து பட்ஜெட்டட் சேல்ஸ் வேல்யூ விட நமக்கு வந்து அதிகமாக இருக்கு. அதனால 8,900 which is favorable for us. சேல்ஸ் பிரைஸ் வேரியன்ஸ் உண்டான ஃபார்முலா வந்து ஆக்சுவல் குவான்டிட்டி சோல்டு மல்டிப்ளைடு வித் டிஃபரன்ஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் பிரைஸ் மைனஸ் ஆக்சுவல் பிரைஸ். இங்கே சில பேசிக் இன்புட்ஸ் இருக்கு. ஃபார் ஈச் ஆஃப் த ப்ராடக்ட் ஏ, பி அண்ட் சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டட் சேல்ஸ் ப்ரைஸ் அண்ட் ஆக்சுவல் சேல்ஸ் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராடக்ட் ஏ வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டட் ப்ரைஸ் வந்து 15 rupees, ஆனால் ஆக்சுவல் ப்ரைஸ் வந்துட்டு 13 rupees தான். ஸோ விச் இஸ் அட்வர்ஸ், ஏன்னா ஆக்சுவல் சேல்ஸ் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது, அதனால 2 rupees நமக்கு வந்து அட்வர்ஸ். ப்ராடக்ட் பிக்கு வந்து பட்ஜெட்டட் ப்ரைஸ் வந்து 10 rupees, ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 9 rupees, தட் இஸ் ஆல்சோ அட்வர்ஸ் தான், நமக்கு வந்து 1 rupee வந்து கம்மியாக இருக்குது. ப்ராடக்ட் சி வந்து பட்ஜெட்டட் சேல்ஸ் ப்ரைஸ் வந்து 8 rupees பட் ஆக்சுவல் சேல்ஸ் ப்ரைஸ் வந்து 9 rupees. இது வந்து நமக்கு வந்து ஃபேவரபிள், ஏன்னா ஆக்சுவல் சேல்ஸ் ப்ரைஸ் வந்து பட்ஜெட்டட் ப்ரைஸை விட அதிகமாக இருக்குது, 1 rupee. இந்த வேரியன்ஸை நம்ம ஆக்சுவல் குவான்டிட்டியால் மல்டிப்ளை பண்ணலாம். ஆக்சுவல் குவான்டிட்டி ஃபார் ப்ராடக்ட் ஏ வந்து 1100 குவான்டிட்டி, மல்டிப்ளை பண்ணும் பொழுது நமக்கு ப்ரைஸ் வேரியன்ஸ் வந்து 2200 rupees கிடைக்குது. ப்ராடக்ட்டுக்கு பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் குவான்டிட்டி 1900 குவான்டிட்டி மல்டிப்ளைடு வித் வேரியன்ஸ் ப்ரைஸ். ஸோ ப்ரைஸ் வேரியன்ஸ் வந்து 1900 rupees. ஆக்சுவல் குவான்டிட்டி ஃபார் ப்ராடக்ட் சி வந்து பார்த்தீங்கன்னா 3000 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க, தட் மல்டிப்ளைடு வித் வேரியன்ஸ். ஸோ 3000 rupees வந்து நமக்கு வந்து ஃபேவரபிள். இதை நம்ம டோட்டல் பண்ணும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய ஓவரால் ப்ரைஸ் வேரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1100 rupees வந்துட்டு அட்வர்ஸ். ஏன்னா ப்ராடக்ட் சியில் நமக்கு வந்து ஃபேவரபுளாக தான் இருக்குது, பட் ப்ராடக்ட் ஏ அண்ட் ப்ராடக்ட் பியில் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஃபேவரபுள். ஸோ நெட் பண்ணும் பொழுது நமக்கு வந்து 1100 rupees வந்துட்டு அன்ஃபேவரபுளாக தான் இருக்குது, விச் இஸ் அட்வர்ஸ். சேல்ஸ் அதாவது இந்த ப்ரைஸ் இம்பேக்ட்னால மட்டுமே நமக்கு வந்து 1100 rupees வந்துட்டு நமக்கு வந்து அன்ஃபேவரபுளாக இருக்குது வேரியன்ஸ். சேல்ஸ் வால்யூம் வேரியன்ஸ் எப்படி டெரைவ் பண்ணலாம் அப்படின்னா, ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் தட் மல்டிப்ளைடு வித் டிஃபரன்ஸ் ஆஃப் பட்ஜெட்டட் குவான்டிட்டி அண்ட் ஆக்சுவல் குவான்டிட்டி. இங்கே ப்ராடக்ட் ஏ, பி, சி அதுக்குண்டான பட்ஜெட்டட் குவான்டிட்டி அண்ட் ஆக்சுவல் குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ பட்ஜெட்டட் குவான்டிட்டி அண்ட் ஆக்சுவல் குவான்டிட்டிக்கும் உள்ள வித்தியாசம் வந்து இங்கே வேரியன்ஸ் காலத்தில் இருக்குது. ஸோ ப்ராடக்ட் ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் குவான்டிட்டி கம்மியாக தான் சேல் பண்ணியிருக்காங்க, அதனால் நமக்கு வந்து ஒரு 400 குவான்டிட்டி வந்து அட்வர்ஸ். ஏன்னா பட்ஜெட்டட் குவான்டிட்டி வந்து 1500, ஆனால் ஆக்சுவல் குவான்டிட்டி வந்து 1100 தான். ஸோ 400 குவான்டிட்டி வந்து கம்மியாக சேல் பண்ணியிருக்காங்க. ப்ராடக்ட்டுக்கு பி வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டட் வந்து 1500 தான், ஆனால் ஆக்சுவல் குவான்டிட்டி 1900 சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ 400 வந்துட்டு ஃபேவரபுளாக இருக்குது. ப்ராடக்ட் சி வந்து பட்ஜெட்டட் குவான்டிட்டி 1500 தான், பட் ஆக்சுவல் குவான்டிட்டி அவங்க சேல் பண்ணினது 3000 குவான்டிட்டி சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபேவரபிள் வந்து 1500 குவான்டிட்டி வந்து ஃபேவரபுளாக இருக்குது. இப்போ ஸ்டாண்டர்ட் சேல்ஸ் ப்ரைஸ் வந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் இருக்குது. இதை நம்ம மல்டிப்ளை பண்ணும் பொழுது நமக்கு வால்யூம் வேரியன்ஸ் வந்து கிடைக்கும். ப்ராடக்ட் ஏ 400 வந்துட்டு அட்வர்ஸ், தட் இஸ் மல்டிப்ளைடு வித் ஸ்டாண்டர்ட் சேல்ஸ் ப்ரைஸ் வந்து வால்யூம் வேரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6000 rupees. ப்ராடக்ட் பி வேரியன்ஸ் 400 குவான்டிட்டி மல்டிப்ளைடு வித் ஸ்டாண்டர்ட் சேல்ஸ் ப்ரைஸ் 10 rupees. 4000 rupees வந்து நமக்கு வந்து ஃபேவரபுளாக இருக்குது. ப்ராடக்ட் சிக்கு உண்டான வேரியன்ஸ் குவான்டிட்டி 1500 மல்டிப்ளைடு வித் ஸ்டாண்டர்ட் சேல்ஸ் ப்ரைஸ் 8 rupees. நமக்கு வந்து கிடைக்க வேண்டியது வால்யூம் வேரியன்ஸ் வந்து 12000 rupees. ஸோ இதை நம்ம நெட் பண்ணும் பொழுது
நமக்கு 10,000 rupees வந்துட்டு ஃபேவரபுளாக இருக்குது. ஏன்னா ப்ராடக்ட் பி அண்ட் ப்ராடக்ட் சியில் வந்து நமக்கு வந்து கிட்டத்தட்ட 16,000 rupees வந்து ஃபேவரபுளாக இருக்குது. ப்ராடக்ட் ஏல மட்டும் நமக்கு வந்து அட்வர்ஸாக 6,000 rupees இருக்குது. ஸோ இதை நெட் பண்ணும் பொழுது ஓவரால் நமக்கு வந்து 10,000 rupees வந்து வால்யூம்னால மட்டுமே நமக்கு வந்து ஃபேவரபுளாக கிடைச்சிருக்கு. சேல்ஸ் மிக்ஸ் வேரியன்ஸ்க்கு உண்டான ஃபார்முலா வந்து ஸ்டாண்டர்டு ப்ரைஸ் மல்டிப்ளைடு வித் ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி. இந்த ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி அப்படிங்கிறது என்னன்னா we have to apply the proportion, அதாவது இந்த பட்ஜெட்டட் குவான்டிட்டியினுடைய ப்ரொப்போர்ஷனை நம்ம ஆக்சுவல் டோட்டல் குவான்டிட்டியில் நம்ம அப்ளை பண்ணணும். இங்கே ஆக்சுவல் குவான்டிட்டி ஃபார் ஈச் ஆஃப் த ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட் ஏ பி சி. ப்ராடக்ட் ஏல வந்து 1100 குவான்டிட்டி சேல் பண்ணியிருக்காங்க. ப்ராடக்ட் பியில் 1900 குவான்டிட்டி சேல் பண்ணியிருக்காங்க. ப்ராடக்ட் சியில் 3000 குவான்டிட்டி சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் ஆக்சுவல் குவான்டிட்டி சோல்டு வந்து 6000 குவான்டிட்டி. பட்ஜெட்டட் குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் ஈச் ஆஃப் த ப்ராடக்ட் அவங்க வந்து 1500 குவான்டிட்டி தான் வந்துட்டு பட்ஜெட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் வந்துட்டு 4500 குவான்டிட்டி வந்து பட்ஜெட்டட் குவான்டிட்டி. இப்போ ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டியை நம்ம டெரைவ் பண்ணணும். இதை நம்ம எப்படி டெரைவ் பண்ணுறதுன்னா இங்கே வந்து ஒரு சாம்பிள் நான் கொடுத்துருக்கேன். ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி எப்படி அரைவ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சாம்பிள் கொடுத்துருக்கேன். அதாவது என்ன ப்ரொப்போர்ஷன் நம்ம அப்ளை பண்ணணும்னா 4500 குவான்டிட்டிக்கு ப்ராடக்ட் ஏ வந்து 1500 குவான்டிட்டி அப்படின்னா டோட்டல் ஆக்சுவல் குவான்டிட்டி 6000 குவான்டிட்டிக்கு ப்ராடக்ட் ஏ வந்து எவ்வளவா கிடைக்கும் அப்படின்னு நான் இங்கே ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கேன். 1500 டிவைடட் பை 4500 மல்டிப்ளைடு வித் 6000. ஸோ 2000 வந்துட்டு ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி. இதே ஃபார்முலா தான் நம்ம ப்ராடக்ட் பிக்கும் ப்ராடக்ட் சிக்கும் நம்ம அப்ளை பண்ணணும். இங்கே பட்ஜெட்டட் ப்ரொப்போர்ஷனில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை அப்படிங்கிறதுனால, அதாவது வித்தின் த ப்ராடக்ட் வந்துட்டு எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. ஏன்னா எல்லா ப்ராடக்ட்டுக்குமே அவங்க பட்ஜெட் பண்ணியிருக்கிறது 1500 தான். ஸோ ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி நமக்கு வந்து வரது வந்து 2000 2000 2000 தான் வந்துட்டு வரும். ஸோ டோட்டல் வந்து 6000. இப்போ ஆக்சுவல் குவான்டிட்டிக்கும் ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டிக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம இங்கே வேரியன்ஸில் அரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆக்சுவல் குவான்டிட்டி 1100 தான், ஆனால் ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி வந்து 2000. ஸோ 900 வந்துட்டு அட்வர்ஸ். ப்ராடக்ட் பி வந்து ஆக்சுவல் குவான்டிட்டி 1900 தான், ஆனால் ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி 2000. ஸோ 100 வந்துட்டு நமக்கு அட்வர்ஸ். ப்ராடக்ட் சியில் ஆக்சுவல் குவான்டிட்டி 3000 குவான்டிட்டி, ஆனால் ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி 2000 தான். ஸோ 1000 குவான்டிட்டி நமக்கு வந்து ஃபேவரபுளாக இருக்குது. இப்போ இந்த வேரியன்ஸ் குவான்டிட்டியை நம்ம ஸ்டாண்டர்ட் செல் ப்ரைஸால் மல்டிப்ளை பண்ணலாம். ப்ராடக்ட் ஏ 900 குவான்டிட்டி மல்டிப்ளைடு வித் ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் வந்து 13,000 rupees, 13,500 rupees, which is for ப்ராடக்ட் ஏ மிக்ஸ் வேரியன்ஸ். இதே ப்ராடக்ட் பிக்கு வந்து 100 குவான்டிட்டி மல்டிப்ளைடு வித் ஸ்டாண்டர்ட் சேல் ப்ரைஸ் 10 rupees, 1000 rupees வந்து மிக்ஸ் வேரியன்ஸ் கிடைச்சிருக்கு, which is adverse for ப்ராடக்ட் பி. ப்ராடக்ட் சி வந்து 1000 குவான்டிட்டி மல்டிப்ளைடு வித் ஸ்டாண்டர்ட் சேல் ப்ரைஸ் 8 rupees நம்ம பண்ணோம்னா 8000 rupees, which is for ப்ராடக்ட் சி மிக்ஸ் வேரியன்ஸ். ஸோ ஓவரால் நமக்கு வந்து மிக்ஸ் வேரியன்ஸ் என்னன்னா 6500 rupees வந்து அட்வர்ஸ். ஏன்னா ப்ராடக்ட் ஏ அண்ட் ப்ராடக்ட் பி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அட்வர்ஸில் தான் இருக்கு. நம்ம நெட் பண்ணும் பொழுது 6500 rupees வந்து நமக்கு வந்து அட்வர்ஸாக கிடைச்சிருக்கு. சேல்ஸ் குவான்டிட்டி வேரியன்ஸை எப்படி டெரைவ் பண்ணலாம்னா பட்ஜெட்டட் சேல்ஸ் மைனஸ் ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் சேல்ஸ். இங்கே சில இன்புட்ஸ் இருக்குது. ப்ராடக்ட் ஏ பி சிக்கு உண்டான பட்ஜெட்டட் குவான்டிட்டி இங்கே கொடுத்துருக்காங்க. எல்லா ப்ராடக்ட்டுக்குமே பட்ஜெட்டட் குவான்டிட்டி வந்து 1500 தான். ஸோ டோட்டல் வந்து 4500 குவான்டிட்டி இருக்குது. ஆக்சுவல் குவான்டிட்டி ஃபார் ப்ராடக்ட் ஏ 1100 யூனிட்ஸ், ப்ராடக்ட் பிக்கு வந்து 1900 யூனிட்ஸ், ப்ராடக்ட் சிக்கு வந்து 3000 யூனிட்ஸ். ஓவரால் 6000 யூனிட்ஸ் வந்துட்டு ஆக்சுவல் குவான்டிட்டி சேல் பண்ணியிருக்காங்க. இப்போ ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி நம்ம டெரைவ் பண்ணலாம். இது எப்படி டெரைவ் பண்ணுறதுனா இங்கே வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கு நான் சாம்பிள் ஃபார்முலா கொடுத்துருக்கேன். அதாவது 1500 டிவைடட் பை 4500 மல்டிப்ளைடு வித் ஆக்சுவல் டோட்டல் குவான்டிட்டி சோல்டு. இந்த ப்ரொப்போர்ஷனை நம்ம அப்ளை பண்ணும் பொழுது ஈச் ஆஃப் த ப்ராடக்ட்டுக்கு நமக்கு வந்து ஒரு குவான்டிட்டி கிடைக்கும். இங்கே பட்ஜெட்டட் குவான்டிட்டியில் எந்த ஒரு வேரியேஷனுமே இல்லை, பிட்வீன் த ப்ராடக்ட்டுக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை. அப்படிங்கிறதுனால ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஃபார் ஈச் ஆஃப் த ப்ராடக்ட் நமக்கு வந்து 2000 குவான்டிட்டி தான் கிடைக்கும். ஸோ 2000 2000 2000 ஓவரால் வந்து 6000. இப்போ பட்ஜெட்டட் குவான்டிட்டிக்கும் ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டிக்கும் உள்ள வேரியன்ஸை நம்ம டெரைவ் பண்ணலாம். இங்கே பிட்வீன் த ப்ராடக்ட் வந்துட்டு பட்ஜெட்டட் குவான்டிட்டிலையும் சரி ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டிலையும் சரி எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை. ஸோ நமக்கு வேரியன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் ஈச் ஆஃப் த ப்ராடக்ட் நமக்கு ஒரே வேரியன்ஸ் தான் கிடைக்கும். என்ன வேரியன்ஸ்னா ஃபேவரபிள் தான் கிடைச்சிருக்கு. ஏன்னா ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இஸ் ஹையர் தென் பட்ஜெட்டட் குவான்டிட்டி. ஸோ விச் இஸ் ஃபேவரபிள் ஃபார் அஸ்.
இந்த வேரியன்ஸை நம்ம ஸ்டாண்டர்ட் சேல் ப்ரைஸால் மல்டிப்ளை பண்ணலாம். 500 மல்டிப்ளைடு வித் 15 ருபீஸ் 7500 rupees quantity variance கிடைச்சிருக்கு. 500 quantity multiplied with 10 rupees 5000 rupees. 500 quantity multiplied with 8 rupees வந்து 4000 rupees. So overall 16500 rupees நமக்கு வந்து favorable தான் கிடைச்சிருக்கு. இந்த வீடியோல நம்ம சேல்ஸ் வேரியன்ஸை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாகவே பார்த்துருக்கோம். உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். என்னுடைய சேனல் அக்கௌண்ட்ஸ் அண்ட் காஸ்டிங் குருவை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கலீக்ஸுக்கு இந்த சேனலோட லிங்கை ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் எப்பவும் எனக்கு தேவை. தேங்க்யூ.